கடைசியாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு கிளாஸை உருவாக்கணும். அந்த கிளாஸ் வந்து கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்ட்டு அந்த கிளாஸ்க்கு ஒரு அனோட்டேஷன் வைக்கணும். ஸோ தட் எப்பெல்லாம் எக்ஸப்ஷன் அடிக்குதோ இட் வில் கம் அண்ட் லுக் இன் டு திஸ் கிளாஸ். வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷனோ அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷனுக்கு உண்டான மெத்தடை இட் வில் ட்ரிகர், அதை எடுத்து ஹேண்டில் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம என்ன கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் நம்மளுக்கு அடிக்குது அப்படின்னா மெத்தட் ஆர்குமெண்ட் நாட் வேலிட் எக்ஸப்ஷன் அப்படின்றது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷன் எப்போ அடிக்கும் அப்படின்னா whenever request body is getting validated at that time any violation happens, any failure of fields validation அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே நடக்கும். ஸோ இப்போ இதே விஷயத்துல நம்மளுக்கு அடுத்தது இதுல என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸப்ஷன் மெசேஜை கொடுக்கணும். அதாவது கஸ்டம் மெசேஜ் இதை எப்படி தர்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜென்ரலா நாம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸப்ஷனை உருவாக்கணும், அது கூட மெசேஜ் கொடுக்கறதுக்கு த்ரோ நியூ சம்திங் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்னோட மெசேஜை கொடுத்துடலாம். நோ ஸ்டூடெண்ட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் ஐடி அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நம்மளோட கஷ்டம். எக்ஸப்ஷன் என்னவோ ப்ரீடிஃபைன்ட் எக்ஸப்ஷன் தான், பட் மெசேஜ் நம்ம வந்து உருவாக்கலாம். ஆர்எல்ஸ் நம்மளே கூட இதே மாதிரி ஒரு நியூ எக்ஸப்ஷனை உருவாக்கலாம். நியூ எக்ஸப்ஷன் கிளாஸ் உருவாக்கி த்ரோ நியூ ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு போட்டு சேம் இதே விஷயத்த நம்ம வந்து காப்பி பண்ணி போட்டு. ஸோ அப்போ இதே விஷயத்த நான் எப்படி இதுக்கு பண்றது, மெத்தட் ஆர்குமெண்ட் நாட் வேலிட் எக்ஸப்ஷன் அப்படின்ற இந்த எக்ஸப்ஷனுக்கு நான் எப்படி பண்றது அப்படின்னும் போது, ஸோ when we are throwing we are able to pass the message, but for method argument not valid exception, method argument not valid exception இதை நம்ம தூக்கி போடல. நான் எங்கேயுமே வந்து throw new method argument not valid exception அப்படின்றத நான் தூக்கி போடல. So throw new method argument not valid exception, but someone is doing this, but we don't know who is doing that. Okay, so இதை பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த at valid போட்டுறதுனால அவங்க இன்டர்னலா அது நடக்குது, ரைட்? அப்போ how at valid நான் இதை போடும்போது இன்டர்னலா அந்த ரெக்வஸ்ட் பாடி மேல இந்த வேலிடேஷன் நடக்குது. அண்ட் அந்த வேலிடேஷன் ஃபெயில் ஆகும்போது it will throw this method argument valid exception. So whenever some exception is thrown, first it will come to the controller advice and check whether that exception is getting handled with any method exception handler is there. அப்போ இந்த மெத்தட் ஆர்குமெண்ட் நம்ம ஹேண்டில் பண்றோம், அதை பண்றோம். ஓகே, பட் இதே விஷயத்த நான் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனுக்கு பண்ணா நான் பண்றேன் த்ரோ நியூ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வித் ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், ex டாட் கெட் மெசேஜ். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ex டாட் கெட் மெசேஜ்ன்றது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல என்ன மெசேஜை பாஸ் பண்ணணும் அந்த மெசேஜை எனக்கு எடுத்து வந்துடும். ஓகே ஃபைன். அப்போ அதே மாதிரி மெத்தட் ஆர்குமெண்ட்டுக்கும் நான் பாஸ் பண்ணலாமா மெசேஜஸ் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதை எங்கே கொடுக்கணும்னா இந்த அனோட்டேஷன்ஸ் பக்கத்திலேயே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தூக்கி போடலை இந்த இதுவை, ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நாட் பிளாங்க், புக் நேம் cannot be blank, so that இந்த மெசேஜை பார்க்கும்போது அந்த யூசருக்கு நம்ம வந்து ஆத்தர் நேம் cannot be blank, ரைட்? இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ எல்லாமே அந்த சி பிரேசஸ்ல மெசேஜ். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா டிஃபால்ட் மெசேஜை அதுவே எடுத்துக்கும். ஓகே, ஸோ அந்த டிஃபால்ட் மெசேஜை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஜஸ்ட் அது கொஞ்சம் பிளா 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 பெருசா இருக்கும், ரைட்? ex டாட் கெட் மெசேஜ்னு போடும்போது நம்மளுக்கு நிறைய வந்தது, ரைட்? அதுவே நிறைய வரும், பட் அது கஷ்டமா இருக்கணும், அது வந்து கொஞ்சம் புரியணும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் போது. ஸோ அந்த மெசேஜை நம்ம வந்து இங்கேயே பாஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபீல்டு பக்கத்துலேயே மெசேஜ் அப்படின்னு. ஸோ தட் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு திஸ் ஒன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பாஸ் பண்றதை தான் நம்ம அங்க இடத்துல மெசேஜ் ஈக்குவல் டு அப்படின்றத பாஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இது நடக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கு அகைன் நம்ம இதே மாதிரி ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணுவோம். புக் ஏபி, ஸோ சேவ் புக். ஸோ
ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். டு சென்ட் இங்கே டிஃபால்ட் மெசேஜ்னு வருது பாருங்க, ஆத்தர் புக் நேம் cannot be blank, ரைட். ஃபார் அந்த டிஃபால்ட் மெசேஜ் நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம், அதுதான் அந்த இடத்துல மெசேஜ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். தென் நம்மளுக்கு இங்கே 2 எரர்ஸ் தான் வந்திருக்கு. நேமு நம்ம வந்து பிளாங்காக கொடுத்துருக்கோம், அந்த அந்த அனடேஷன் அதோட எக்ஸெப்ஷன் மெசேஜை வாங்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அண்ட் இதுக்கு தான் மெசேஜ் கொடுத்துருக்கோம். நாட் எம்டிக்கு நாட் பிளாங்க்கு கொடுக்கல. ஓகே, ஸோ தட் அதுக்கும் கொடுத்தீங்கன்னா அந்த மெசேஜையும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். நம்ம இங்கே ஆக்சுவலாக பிளாங்க் போட்டதுனால. ஸோ இப்போவும் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு பாருங்க, ஆத்தர் புக் நேம் cannot be blank, not empty, author name cannot be blank, ரைட். ஸோ அப்போது இந்த மாதிரி மெசேஜஸை, கஸ்டம் மெசேஜஸை நம்மளால் வாங்க முடியுது. ஓகே, ஃபைன். ஆனால் இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இர்ரிலவெண்ட்டான டெம்ப்ளேட்டை நம்ம கொடுக்கறதுனால எண்ட் யூசருக்கு எதுவுமே தெரிய போகிறது கிடையாது, எந்த பிரச்சனை என்ன அப்படின்றது, ரைட். ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். நான் அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுவேன், பட் ஐ வில் கிவ் யூ சம் ப்ராப்பர் டெம்ப்ளேட் இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டர்னிங் ஆல் த மெசேஜ். கரெக்டாக அந்த ஃபீல்டுக்கு என்ன மெசேஜ், அந்த ஃபீல்டுக்கு என்ன மெசேஜ் அப்படின்றது. ஸோ அப்போ அப்படின்னும் போது நான் என்ன டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்றதுல ரிட்டர்ன் டைப்பில் ஒரு இஷ்யூ வரும். ஸோ ஏன்னா இந்த மெத்தடை நம்மளோட கண்ட்ரோலரில் கால் பண்ணுறோம். ஸோ அட் வேலிட் புக், அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ I need to create a return type so that that return type can handle both the positive flow and the negative flow அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ஸோ நெகட்டிவ் ஃப்ளோ மீன்ஸ் எக்ஸப்ஷன் அடித்தாலும் இதே கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் டைப்பில் தான் வரணும், எக்ஸப்ஷன் அடிக்கல பாசிட்டிவ் ஃப்ளோவில் போய் வந்தாலும் எனக்கு இதே டைப் ஆஃப் ரிட்டர்ன் டைப்பில் தான் வரணும். அப்படின்னும் போது அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங்கிலேருந்து யாருக்கு மாறுறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்ற இந்த கிளாஸை நான் வந்து ரிட்டர்ன் டைப்பாக பண்ணுறேன். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஃப்ளோவில் எனக்கு எரர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரிட்டர்ன் புக் சர்வீஸ் டாட் ஆட் புக் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த புக் சர்வீஸ் டாட் ஆட் புக் எனக்கு என்ன தருது, ஸ்ட்ரிங்கை தருது, ரைட். அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை நான் என்னவா மாற்றணும், ரெஸ்பான்ஸ் என்டிட்டியாக மாற்றணும். ஸோ அப்போ ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஓகே, ஸோ அதுக்குள்ளே அதோட கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளே இதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றது பாருங்க, நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி அண்ட் HTTP ஸ்டேட்டஸ் கோட். ஓகே, இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் நீங்கள் எல்லாமே செட் பண்ணலாம், வெறும் ஸ்டேட்டஸ் கோடை மட்டும் செட் பண்ணலாம், டேட்டாவையும் செட் பண்ணி ஸ்டேட்டஸ் கோடையும் செட் பண்ணலாம், ஹெட்டர் செட் பண்ணலாம், பாடி ஹெட்டர்ஸ் ஸ்டேட்டஸ் கோட், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால் பண்ண முடியும் இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டெம்ப்ளேட் மூலியமாக, ஆர்எல்ஸ் ஒரு காமன் கிளாஸ். ஓகே, ஸோ இதை நான் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட டேட்டாவும் வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு உண்டான ஸ்டேட்டஸ் கோடு என்ன, இந்த சினாரியோவுக்கு உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கோடு வரணும். ஜென்ரலாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் 200 வந்துட்டு இருந்தது, ரைட். இப்போ நீங்கள் அதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு 201 வரணும், அப்போது கெட் புக் பை ஐடிக்கு வந்து 200 வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து எந்த சினாரியோக்கு என்ன ஸ்டேட்டஸ் கோட் வேணுன்றது இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி கிளாஸ் மூலியமாக பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இதை தான் வந்து இது வந்து பாசிட்டிவ் ஃப்ளோவுக்கு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஸோ அதே தான் இங்கேயும் போய் நான் பண்ண போகிறேன், ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்னு. ஸோ அப்போ இங்கேயும் ரிட்டர்ன் டாட் இதில் எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா நான் வந்து ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, அதில் அந்த மெசேஜ் ப்ளஸ் நம்மளோட கோடையும் நம்ம வந்து அனுப்ப போகிறோம். HTTP status code dot 400. ஓகேங்களா, ஏன்னா இந்த டைமில் இந்த எரர் வரணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணியும். ஸோ தட் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு திருப்பியும் இந்த ரீரன் பண்ணுவோம்.
இதுக்கு முன்னாடி நம்ம விருப்பத்துக்கு ரிட்டர்ன் டைப் வச்சிருந்தோம். இப்போ ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு ஒருத்தர் ஹேண்டில் பண்றோம். ஏன்னா அவர்கிட்ட பாசிட்டிவ் ஃப்ளோவும் ஹேண்டில் பண்ணலாம், நெகட்டிவ் ஃப்ளோவும் ஹேண்டில் பண்ணலாம். போய் அகைன் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா அதே தான் வந்திருக்கு, வேலிடேஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 400 பேட் ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 200 வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து இதை பேட் ரெக்வஸ்டா மாத்திருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, எதுக்காக இங்க வந்தோம்? இந்த ஃபீல்ட் எல்லாம் எனக்கு கரெக்டா இருக்கணும். சும்மா இவ்வளோ நிறைய மெசேஜஸ் நான் பார்க்க முடியாது. எனக்கு கரெக்டா எந்த ஃபீல்டுக்கு என்ன போடணும்ன்றத கரெக்டா சொல்லுங்க அப்படின்றது. ஸோ அப்போ அதுக்காக நம்ம வந்து அந்த எக்ஸப்ஷன்ல இருந்து நம்மளுக்கு தேவையானதை உடைச்சி எடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ நான் வந்து ஒரு மேப் கிரியேட் பண்ணேன். ஓகே, ஸோ அப்போ மேப் string of string equal to new hash map. ஓகே, ஸோ அப்போ இந்த மேப் பேர் வந்து எரர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. இப்போ இந்த ex டாட் இந்த eXல இருந்து தான் நம்மளோட மெசேஜ் எல்லாம் வருது. மொத்தமா பார்த்தோம், நம்ம டிபக் பண்ணி பார்க்கும்போது கூட இந்த eXல தான் டெட் பைண்டிங் ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த கோடை போடுறேன். இந்த கோடை உங்களுக்கு பார்த்தா புரியுதா பாருங்க. பைண்டிங் ரிசல்ட்ஸ் அப்படின்றதுல கெட் ஃபீல்ட் எரர்ஸ். அப்போ ஒவ்வொரு ஃபீல்ட் எரரையும் எடுத்து இந்த மேப்ல புட் பண்றேன். என்னன்னு புட் பண்றேன்? எரர்ஸ்ன்றது நம்மளோட மேப், அதுல புட் பண்றேன். அந்த எரரோட ஃபீல்டு, அந்த எரருக்கு என்ன மெசேஜ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக் அப்படின்னு இருக்கும். அதுக்கு உண்டான மெசேஜ் என்னது? புக் ஐடி cannot be null. அதே மாதிரி author cannot be null. Suppose in that exception that message comes in. அப்படி இருந்தா இது அதை ஐட்ரேட் பண்ணி அதை எடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்னோட எரர்ஸ் வந்து எரர்ஸ் மேப் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு, அதுக்குள்ள சம் டேட்டா போயிடுச்சு. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நான் வந்து இதை போடுறதுக்கு பதிலாக பாடியில இத்தனை நாளா இதை போட்டுட்டு இருந்தோம், இப்போ நம்மளோட எரர்ஸை உள்ள போட்டுறோம். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். ஒரு எரர்ஸ்னு ஒரு ஹேஷ் மேப் உருவாக்குறோம். அந்த எக்ஸப்ஷன்ல இருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறோம். கீ வேல்யூவை எடுக்கிறோம். கீ இஸ் ஃபீல்ட் நேம், வேல்யூ இஸ் the message, the error message or the default message which you are sending in the here. Okay, இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போய் அதே மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா அதே போன வாட்டி வந்தே தான், பட் இந்த வாட்டி ஒரு ஃபார்மேட்ல வந்திருக்கு. ஸோ ஆத்தர் must not be blank, நேம் புக் நேம் cannot be blank அப்படின்றத. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை பாசிட்டிவ் கொடுத்துருக்கோமா, இப்போ நான் நெகட்டிவாக கொடுக்குறேன். புக் ஐடி மஸ்ட் பி பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இது வந்து எண்ட் யூசருக்கு கரெக்டாக புரியும். அதே மாதிரி அவங்களும் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த ரெக்வஸ்ட்டை ஹிட் பண்ணிடுறோம். இப்போ நான் இதை கொடுத்தோம்னா இது டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் அது வந்து அந்த மேப்பை உருவாக்கிட்டே இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் ஒரு லெவல். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னும் போது, ஸோ வெறும் மெசேஜ் மட்டும் கொடுக்காம இந்த மெசேஜ்லயே அந்த இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். அதுல என்னன்னா, நான் வந்து ஒரு கிளாஸையே ரிட்டர்ன் பண்ணுவேன். நான் இப்போ வந்து ஒரு மேப்பை ரிட்டர்ன் பண்ணாம ஒரு கிளாஸை ரிட்டர்ன் பண்ணுவேன். அந்த கிளாஸுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிளாஸ் உருவாக்குறேன். இதே விஷயம்தான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து எரர் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் உருவாக்குறேன். சும்மா ஏதோ ஒரு கிளாஸ். இப்போ இதில் என்னெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மேப்பை இங்கே வச்சிடுறோம். ஓகே சரி, வேற என்ன அப்படின்னும் போது, ஸோ அப்போ பிரைவேட் இன்ட் ஸ்டேட்டஸ் மெசேஜ் வேண்டாம். மெசேஜ் எப்படியும் இந்த மேப்புக்குள்ளேயே மெசேஜ் வந்துடும். வேற என்ன தரலாம்? பிரைவேட் லோக்கல் டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப். ஸோ லோக்கல் டேட் டைம். அப்போ இந்த எரர் டெம்ப்ளேட் எப்படி இருக்கும்? உங்களுக்கு உண்டான ஸ்டேட்டஸ் கோட், நீங்க ஹிட் பண்ண உண்டான டைம் ஸ்டாம்ப், தென் உங்களுக்கு உண்டான மெசேஜ் அப்படின்றது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது கொஞ்சம் இன்னும்
டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இந்த ரெக்வஸ்ட் எப்போ ஹிட் பண்ணுது, அந்த ரெக்வஸ்ட் உண்டான மெசேஜஸ் என்ன, அந்த ரெக்வஸ்ட் உண்டான ஸ்டேட்டஸ் கூட நம்ம இங்கேயே பார்க்கலாம். பட் இருந்தாலும் ரெக்வஸ்ட் பாடியிலையும் பார்க்க முடியும். இது இந்த யூஐ இருக்கிறதுனால தான் உங்களால் இங்கே பார்க்க முடியுது, ரைட்? பட் எனக்கு ரெஸ்பான்ஸ்லேயே அந்த ஸ்டேட்டஸ் கோட் என்னன்னு இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த டெம்ப்ளேட்டை ஏன் உருவாக்குறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ போய் என்னோட எக்ஸெப்ஷன் ஹேண்ட்ல இந்த மெசேஜை எடுக்கிற வரைக்கும் கரெக்டு தான். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த எரர் டெம்ப்ளேட் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு நியூ எரர் டெம்ப்ளேட். இதில் செட் ஸ்டேட்டஸ் கோட் 400, செட் டைம் ஸ்டாம்ப், நம்ம உருவாக்கி வச்ச அந்த எரர்ஸ் மேப்பை அதுக்குள்ள செட் பண்றோம். ஸோ இதுக்கு எல்லாமே கெட்டர் செட்டர் வைக்கல, அதனால ஓகே. ஸோ இப்போ நம்மளோட எக்ஸெப்ஷன் கண்ட்ரோலர்ல இதெல்லாம் செட் பண்ணுறோம். இதெல்லாம் செட் பண்ணிட்டோம்னா நான் இன்ஸ்டெட் ஆஃப் எரர்ஸ் அனுப்புறதுக்கு பதிலாக நான் யார் அனுப்பலாம், எரர் டெம்ப்ளேட்டை அனுப்பிச்சிடலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் டெம்ப்ளேட் கிடைக்கும். சரி, ஸோ அதை ரீரன் பண்ணி பார்ப்போம். ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல கட்டாயமா எரருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ எந்த எரர் வேணாலும் அடிக்கட்டும், அந்த எரருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கோட், அந்த எரருக்குன்னு அந்த எரர் அடிச்சதுக்கு உண்டான டைம் ஸ்டாம்ப், அந்த எரருக்கு உண்டான எரர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத அந்த எரர்ஸ் மேப் அதை நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா வந்துருக்கு. இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன ஃபீல்டெல்லாம் ஆட் பண்ணோம், இந்த ஏபிஐயோட நேம் என்ன, உள்ள இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேற ஏதாவது மெசேஜ் கொடுக்க போறீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த எரர்ஸோட மேப் வந்துருக்கு, ஸ்டேட்டஸ் கோட், தென் டைம் ஸ்டாம்ப். ஸோ இப்போ நம்மளுக்கு இதை ப்ராப்பரா கொடுக்கும் போது பாசிட்டிவ் சினாரியோவும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நெகட்டிவ் சினாரியோவும் நம்மளுக்கு. அப்போ பாசிட்டிவ் சினாரியோக்கும் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணுமா, தாராளமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு கிளாஸ் உருவாக்கிக்கோங்க. ஸோ அதுல ஸ்டேட்டஸ் கோடு, டைம் ஸ்டாம்ப், புக் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி, இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் கிவிங் புக் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி நம்ம வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இப்போ இங்கே எப்படி எரருக்கு ஒரு கிளாஸ் உருவாக்கணுமோ, எரர் டெம்ப்ளேட் ஒன்று உருவாக்கணுமோ, அதே மாதிரி சக்சஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி ஸோ எல்லா ஏபிஐஸ்க்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ அப்போ எல்லா ஏபிஐயும் எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டு ஏபிஐ வந்து இதுதான் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்றத ஒரு ஃபார்மெட்டு கொண்டு வரலாம். ஏன் இந்த ஃபார்மெட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நம்ம ஏபிஐஸை ஃப்ரண்ட் எண்ட்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஏபிஐயும் ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் தரும். ஒரு ஏபிஐ லிஸ்ட் தரும், ஒரு ஏபிஐ வெறும் ஸ்ட்ரிங் தான் தரும் அப்படின்றதெல்லாம் இல்லாம ஸோ எல்லா ஏபிஐ கிட்டயுமே ரெஸ்பான்ஸ்ல ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும், எல்லா ஏபிஐலையும் ரெஸ்பான்ஸ்ல டைம் ஸ்டாம்ப் இருக்கும், எல்லா ஏபிஐலையும் ரெஸ்பான்ஸ்ல அந்த ஏபிஐயோட யூஆர்எல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்ஜெக்டை வச்சிருப்பாங்க, நம்ம அந்த ஆப்ஜெக்டை தான் எடுக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தார். அதுதான் பார்க்கறதுக்கும் இருக்கும், கரெக்டா? ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம வந்து எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு கஸ்டம் எக்ஸெப்ஷன் வேணும் அப்படின்னும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கெட் புக் கண்ட்ரோலர், ஸோ ஆட் புக், கெட் புக் பை ஐடி, புக் சர்வீஸ் டாட் கெட் புக் ஐடி. பட் இங்கே நான் ஐட்ரேட் பண்ணும்போது எனக்கு வந்து கிடைக்கல, ரைட்? அதனால நான் என்ன பண்றேன், த்ரோ நியூ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் புக் நாட் ஃபவுண்ட் வித் ஐடி அப்படின்றது. ஸோ திஸ் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் இஸ் நாட் த ரைட் வே, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றதுக்கு பதிலாக நீங்க வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணா கோர் ஜாவால உங்களுக்கு ஐடியா இருக்கும், ரைட்? ஸோ எப்படி, ஸோ இப்போ நான் வந்து புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றத த்ரோ பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த கிளாஸை நான் வந்து உருவாக்கணும், கரெக்டா? So that only it is a extends contain exception, book not found exception அப்படின்றது. ஸோ அதில் என்ன நடக்கும், புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் இது நடக்கும், ரைட்? அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் மெசேஜ் கிடைக்கும் அப்படின்றது தெரியும். அதாவது ரீடிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ப்ராப்பரான எக்ஸெப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணுறேன். ஸோ அட் வேலிட் பக்கத்தில் இருக்க அனோட்டேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்லி உங்களோட மெசேஜை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எல்லா அனோட்டேஷன் மின் மேக்ஸ் வாட் எவர் எல்லா அனோட்டேஷனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை உள்ளே கொண்டு வரோம். எதுக்கு ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்ற ஒரு ரிட்டர்ன் டைப்பை கொண்டு வரோம்? ஸோ ஏன் அப்படின்னா எல்லா ஏபிஐக்கும் சேம் ரிட்டர்ன் டேட்டா டைப் இருக்கணும் அப்படின்றது. அது ஆட் ஏபிஐ இருந்தாலும் சரி, டெலிட் ஏபிஐ இருந்தாலும் சரி, புட் ஏபிஐ வாட் எவர் எந்த ஏபிஐ இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபார்ம் ரிட்டர்ன் டைப்பை வச்சாதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்றதுல வைக்கிறோம். இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் என்னென்னலாம் வைப்போம், செட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து செட் ஸ்டேட்டஸ் கோடு, ஸ்டேட்டஸ் மெசேஜ், ஸ்டேட்டஸை வந்து கிரியேட்டடுன்றது ஸ்டேட்டஸ், செட் ஸ்டேட்டஸ் கோடு அப்படின்றது 201, 201ன்றது கோடு, ஸ்டேட்டஸ்ன்றது அந்த மெசேஜ். தென் இதுக்கப்புறமா நம்ம விருப்பம் தான், சரி நம்ம விருப்பம் ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் இது. தென் பாடியை செட் பண்ணலாம், ஹெட்டர்ஸை செட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். இதில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பாடின்றது இட் இஸ் அ ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். அது என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட், ஒரு மேப் ஆப்ஜெக்ட், ஒரு யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட், எதை வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம். நம்ம ஜென்ரலாக இந்த பாடியில் தான் நம்மளுக்கு வர்ற ரெஸ்பான்ஸ், நம்ம சர்வீஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸை இங்கே கொண்டு வரும். இது ஒரு வகை. ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணும், இதே பாடியில் தான் நான் வந்து என்னோட எரரையும் செட் பண்ணேன் அப்படின்றது. ஸோ அப்போது நெகட்டிவ் சினாரியோ அப்படின்னும் போது எக்ஸப்ஷன் அக்கர்ஸ். அப்போது நான் வந்து இந்த பாடிக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கினேன். எப்பவுமே என் பாடி எப்படி இருக்கணும் அப்படின்றத உருவாக்குறதுக்கு தான் நம்ம வந்து இந்த எரர் டெம்ப்ளேட்டை கொடுத்தேன். நெகட்டிவ் சினாரியோ அப்போ எரர் டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட், டைம் ஸ்டாம்ப், வர்ற எரர்ஸ். பிகாஸ் ஒரு எரர் அடிக்காது. இதை நான் ஏன் மேப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னா எரர்ஸ்ன்றது ஃபீல்டு அதுக்குண்டான மெசேஜ், ஃபீல்டு அதுக்குண்டான மெசேஜ் அப்படின்னு நடக்கும் அப்படின்றதுனால இந்த டெம்ப்ளேட்டை வச்சிருக்கோம். ஓகே, ஸோ தட் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி நம்மளோட கண்ட்ரோலர் அட்வைசஸில் நம்ம எரர் டெம்ப்ளேட்டை உருவாக்கி அந்த எக்ஸப்ஷன்லேருந்து இந்த ஒரு லைன் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. கெட் பைண்டிங் ரிசல்ட்ஸ், அதுலேருந்து கெட் ஃபீல்ட் எரர்ஸ், அது வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுக்கும். ஸோ அதுலேருந்து ஃபார் ஈச் போட்டு ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து அதை நம்மளோட மேப்பில் புட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்து அதோட ஃபீல்டையும் எடுக்கிறீங்க, அதோட டிஃபால்ட் மெசேஜையும் எடுத்து எதில் புட் பண்ணுறீங்க, எரர்ஸில். ஸோ ஃபீல்டு தான் கீ, மெசேஜ் தான் அதோட வேல்யூ மேப்பை பொறுத்த வரைக்கும். போட்டுட்டு கடைசியில் அந்த குவாலிஃபைடு மேப்பை நம்மளோட செட் எரர்ஸ்ன்ற இந்த இதில் வைக்கிறோம். ஜஸ்ட் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று வைக்கிறோம். ஸோ தட் ஒரு ப்ராப்பர் டெம்ப்ளேட் வரும் அப்படின்றதுக்காக இதை வைக்கிறோம். ஓகே.